நம்ம லைஃப்ல நம்ம பல பேரை சந்திக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு சில பேர் மட்டும்தான் நம்ம மைண்டோட அடி ஆழத்துல அவங்கள நாம நினைச்சு பார்க்கிறோம். அதுலயும் குறிப்பா சில பேர் மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பீ இட் ஃபார் குட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் பேட் இன்ஃப்ளூயன்சஸ். கொஞ்ச நேரம் நம்ம அந்த பேட் இன்ஃப்ளூயன்சஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம நம்ம லைஃப்ல நடந்த குட் இன்ஃப்ளூயன்சஸுக்கு காரணமா இருந்த அந்த நோபல் பீப்புளை மட்டும் நினைச்சு பார்ப்போம். அந்த மாதிரி சில பீப்புளை தான் சைனீஸ் கான்செப்ட்ல ஜின்ஸி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு குணம் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃபோட கான்செப்டை நாம டோட்டலா கொஞ்சம் மாத்திட்டு இருந்திருப்போம். முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல இப்படி முடிவெடுக்கிறதா அப்படி முடிவெடுக்கிறதா அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட சில அறிவுரையோ அவங்களோட சில பிரசன்ஸோ நம்மள மாத்திடும். அது மட்டும் இல்லை, அவங்கள நாம பார்க்கும் போதே அவங்களோட ஆளுமைனா நாட் ஜஸ்ட் ஃபோர்ஸ், அவங்களோட அமைதி, அவங்களோட நேர்மை, அது ஏதோ நம்ம மனசுல ஒரு டீப்பான அமைதியை கொடுக்கும். அது நம்மளோட வாழ்க்கை பாதையே மாற்ற வைக்கும். இந்த சைனீஸ் கன்ஃபியூஷியஸ் கான்செப்ட் தான் ஜின்ஸி. வெல்கம் டு மியூசிக் வித் பிரியா. இந்த வீடியோவில் ஜின்ஸி நம்ம லைஃப்ல வரதுனால நம்ம லைஃப் எப்படி மாறும், இந்த மாதிரி சில நோபல் பீப்புளை பார்க்கறதுக்கு நம்மளே எப்படி மாற்றிக்கணும், இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால நம்ம லைஃப் எப்படி மேம்படும், இது எல்லாம் வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம், நாம் எப்போ ஆட ரெடியாக இருக்கோமோ நமக்கு ஒரு மேடை கிடைக்கும். வாய்ப்புகள் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். நாம் யாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரபஞ்சம் நமக்கு அருள் கொடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நாம் அறிந்தோ அறியாமலோ அப்படி ஒரு என்கவுண்டர் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நோபல் பீப்புளை நாம் மீட் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். நம்ம மைண்ட் நம்மளை ஒரு சேனல் பண்ணும். ரொம்ப பாசிட்டிவாக நம்மளே மாற்றிப்போம். இல்லைன்னா நாம் ஒரு குழப்பத்திலே இருப்போம். அதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு வேண்டி இருந்திருக்கும். அவங்களோட அந்த ஜஸ்ட் பை தேர் ப்ரெசன்ஸ் அது நமக்கு கொடுத்துருக்கும். அந்த மாதிரி பீப்புளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அவங்க சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருக்கிறவங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த லைஃப் அவங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்துருந்தாலும் நேர்மை, உண்மை, வாய்மை இதுலேருந்து தவறாதவங்க. முக்கியமான விஷயம், அவங்களுக்கு எவ்வளவுதான் உள்ள கோபம், அவங்களுக்குள்ள சோகம் இருந்தாலும் அது எல்லாம் வெளியில காட்டாம ஒரு அமைதியா ஒரு இயல்பான நிலையிலேயே தன்னை வாழ பழக்கப்படுத்தியிருப்பாங்க. முக்கியமான விஷயம், சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட வாழறதுனால எல்லாரும் அவங்களோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். நம்ம மனதோட ஆழ்மன தேடல் தான் நமக்கு மானிஃபெஸ்டேஷன்ஸா பிரதிபலிக்கும். நாம எதை தேடுறோம், நம்ம எதை நோக்கி போறோம், நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம், அதை பொறுத்து நம்ம செயல்களிலும் ஒரு மாற்றம் இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக அதோட பிரதி உபகாரமாக இந்த யூனிவர்ஸே சில பேரை நமக்கு அனுப்பி வைப்பாங்க. அது நாம் நினைக்கிறோம் எதிர்பாராத ஒரு சந்திப்புன்னு, ஆனால் அதுக்குள்ள ஒரு அழகான ஒரு முடிச்சு இருக்கு. நம்மளே மேம்படுத்திக்க அது கடவுளே நமக்கு கொடுக்குற ஒரு வரமாக இருக்கலாம். இல்லையா, இந்த கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு நம்மளை யாரோ ஒருத்தர் மேலே தூக்கி விடுற நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஜின்ஸை போன்ற மனிதர்கள் நம்ம லைஃப்லையும் வரணும், அவங்களோட ஸ்பெஷல் என்கவுண்டர் நம்ம லைஃப்லையும் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முதல் விஷயம், ஒரு தேடல் இருக்கணும்ல. தேடல் தானே இந்த லைஃபையே ரொம்ப அழகாக்குது. இலக்கியத்தை நோக்கி படிக்கிறவன் பெரிய மேதையாகலாம், இல்லை சயின்ஸை நோக்கி படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறவன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம். ஆனால் வாழ்க்கையை தன்னை ரொம்ப டீப்பாக தோண்டி நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஞானி ஆவாங்க. அதே மாதிரி தாங்க நாம் யாரு, நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நாம் தேட தானே நமக்கு வேணுன்ற பாதை நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி முக்கியமான மக்களோட சப்போர்ட்டும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுப்பி வைக்கும். முக்கியமான விஷயம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை. இன்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நெகட்டிவாவோ இல்லை டிப்ரெஸ்டாவோ இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல வெளிச்சமோ நல்ல ஐடியாவோ நல்ல சிந்தனையோ வரது இல்லையே. அதுக்கு பதிலாக என்னால் முடியும், நான் கண்டிப்பாக முயற்சி செய்வேன், எனக்கு இது நடந்தே தீரும் அப்படின்னு எந்த பாயிண்ட்ல நாம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கலாம்,
இல்லை நம்ம மைண்டை பாசிட்டிவாக யோசிக்க வைக்கலாம். இல்லையா, எங்கே இருந்தது ஒரு குட்டி அட்வைஸ், அது நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த முக்கியமான விஷயம், குட் கம்பெனி. தமிழ் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, உன்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் உணர்ந்தோ நம்ம தாட் எல்லாமே நம்ம கூடி நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்கள பொறுத்து இருக்கு. நம்ம எந்த புக்கை படிக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. இவ்வளவு ஏங்க, தொடர்ந்து ஒரு நியூஸ் சேனலை பார்க்குறீங்களா, இல்லை ஒரு புக்கை வாசிக்கிறீங்களா, அவங்க சொல்கிற கருத்து உங்களை அறிஞ்சோ அறியாமலோ கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ பி கேர்ஃபுல். கொண்டாடுற இடத்துல தான் குழந்தையும் தெய்வமும். எந்த விஷயத்துக்கு நாம் நம்மளோட எனர்ஜியை கொடுக்குறோமோ, நம்ம ஃபோக்கஸ் அதில் போடுறோமோ, எதை தேடி நாம் போகிறோமோ அது மேன்மேலும் வளரும். அதே மாதிரி தான் இப்படி சில உன்னதமான மனிதர்களை நம்ம எந்த அளவுக்கு பொக்கிஷமாக நினைக்கிறோமோ அவங்களோட தாட்ஸ் நம்மளை இன்னும் மேம்படுத்தும். அவங்க ப்ரெசன்ஸ் நமக்கு ரொம்ப அருமையான ஒரு அமைதியை கொடுக்கும். நம்ம லைஃப்லேயே ஒரு உன்னதமான அடுத்த நிலைக்கு நாம் போகிறத உணர்வோம். இப்படி ஒருத்தர் தான் நம்ம லைஃப்பில் என்கவுண்டர் ஆவாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளோட ஞானம் வளர வளர நாம் எந்த அளவுக்கு நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு புது புது ஜென்சிஸ் நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது, நாம் எப்போ ஜென்சி ஆகிறது, நம்ம எப்போ மற்றவங்க லைஃப்பில் நிறைய நல்ல இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கறது நம்மளாலையும் கட்டாயமாக முடியும். நாம் எப்போ நம்மளை பியூராக இருக்க விரும்புகிறோமோ, நல்ல பியூரான தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கோ, எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு விஷயமும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு நாமளே ப்ரூவ் பண்ணுறோமோ, நாமளும் இந்த உலகத்துக்கு முக்கியமான சில விஷயங்களை விட்டு செல்வோம். ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்து மடிந்ததற்கான ஒரு முக்கியமான விஷயமே அவன் எதை விட்டு செல்கிறான் அப்படிங்கிறது தான். தட் இஸ் வாட் இஸ் த லெகசி ஹி இஸ் லீவிங் பிஹைண்ட். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஜென்சிஸை மீட் பண்ணியிருக்கீங்களா? உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு, உங்களுக்குள்ள என்ன சேஞ்ச் நடந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பையும் மேம்படுத்தணும், உங்கள் தாட் ப்ராசஸையும் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணால் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்டில் தென் இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep watching Musings with Priya.